வணக்கம். இந்த வாரம் எந்த படத்த பத்தி பேசப் போறேன் அப்டின்னா, மாங்குடி மைனர் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த படத்த பத்தி தான் கேட்டிருந்தேன் கமெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் பாத்துரலாம். பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த படத்த பத்தின விமர்சனங்கள நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, நம்ம ரஜினி மல்லேஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "வணக்கம் சகோதரி, தோட்டத்தில் வேலை அதிகமாக இருந்ததால் தாமதமாக கமெண்ட் செய்துள்ளேன்" அப்டின்னு சொல்லி நானே ரொம்ப தாமதமா தான் வாசிக்கிறேன். போன வாரம் நான் வீடியோ பண்ணல. இந்த வாரம் தான் பண்றேன். ஸோ நானே தாமதமாக வாசிக்கிறதுக்கு நானும் சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் மாங்குடி மைனர் பொறுத்தவரை தலைவர் வில்லனாக நடித்திருப்பார். படத்தில் இறுதியில் தலைவர் திருந்தி விடுவார். இந்த கதையை பொறுத்தவரை தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கு அண்ணனாக நடித்திருப்பார். தலைவர் பெயர் குமார், விஜயகுமார் பெயர் லட்சுமணர். ஆரம்பத்தில் ரயில் விபத்தில் தலைவர் குடும்பம் எல்லோரும் பிரிந்து விடுவார்கள். அம்மா தனியாகவும், குமார் தனியாகவும், லட்சுமணன் மற்றும் அப்பா தனியாகவும் பிரிந்து விடுவார்கள். லட்சுமணன் மாங்குடி என்னும் கிராமத்தில் வளர்ந்து விவசாய தொழிலில் ஈடுபடுவார். குமார் ஒரு கொள்ளைக்காரன் கையில் சிக்கி விடுவார். தலைவர் சந்தர்ப்பத்தால் வில்லனாக மாறிவிடுவார். லட்சுமணனின் நண்பர் ராஜேஷ் ஒரு கொலையில் தூக்கு தண்டனை உத்தரவு பெறுவார். தனது நண்பரை காப்பாற்ற லட்சுமணன் போராடுவார். கடைசியில் குமார் தான் உண்மையான வில்லன் என்று கண்டுபிடித்து விடுவார். குமார் தனது அண்ணன் என்பது கடைசியில் தான் தெரியும். தனது அம்மாவிடம் தான் மகன் என்று சொல்லக்கூடாது என்று தனது தம்பியிடம் சத்தியமாகிக் கொண்டு தலைவர் உண்மையை எல்லாம் எழுதி கொடுத்துவிட்டு தனது அம்மாவை பார்த்து அம்மா என்று சொன்னபடி இருந்து விடுவார். மிகவும் அற்புதமான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே கரெக்ட். இவ்வளவுதான் கதை. ஃபுல்லா முடிஞ்சுது. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கதையில் தலைவர் செம மாஸ். ராவணன் கதை சொல்வார் பாருங்க, மிகவும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் விரிவாக சொல்லுங்கள் சகோதரி. அண்ணன் தம்பி இருவரும் ஸ்ரீபிரியாவை காதலிப்பார்கள். அவரை சுற்றிய கதை வரும். மிக அற்புதமான வசனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையே நல்லா இருக்கும். வசனம் நல்லா இருக்கும். அண்ட் பஞ்சு டைலாக் மாதிரி நிறைய இருக்கும். இவரோட ஸ்டைல், தலைவரோட ஸ்டைல் இல்ல ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இருந்த வில்லனும் சரி, அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் வந்த வில்லன்களும் சரி, இந்த மாதிரி ஒரு சார்மிங்கா, ஒரு அழகா பார்த்த உடனே அப்படியே காந்த மாதிரி இழுக்கக்கூடிய ஒரு வில்லன். அப்படி ஒரு வில்லன் இதுவரைக்கும் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அழகா இருப்பாரு இதுல. செமையா இருப்பாரு. அவர போய் வில்லனா போட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு அந்த கேரக்டரும் பொருந்தும். அவர் அதையும் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் இதுல பெரிய விஷயமே. நெக்ஸ்ட் பிரபாகர் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சிஸ்டர். எனது பார்வையில் மாங்குடி மைனர் விஜயகுமார் சார் ஹீரோ. எம்ஜிஆர் டாலர் போட்டுக்கொண்டு எம்ஜிஆர் புகழ் பாடிக்கொண்டிருப்பார். கரெக்ட். நானும் அதை தான் சொல்ல வந்தேன். இவரை அலட்சியப்படுத்தும் விதமாக ரொம்ப ஸ்டைலிஷான வில்லனாக நடித்திருப்பார் தலைவர். தலைவர் காஸ்டியூமும் ரிச்சாக இருக்கும். ஸ்ரீபிரியாவிடம் ஒரு டைலாக் பேசுவார். எல்லோரும் ராவணனை தப்பா நினைக்கிறீங்க. ராவணன் பெரிய ஆளு. நான் அவரோட சிஷ்யன். நான் அவரை பூச்சிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தன் மனைவியை பிரிஞ்சு கலங்கி நின்ற ராமனை விட தான் ஆசைப்பட்ட பொண்ணுக்காக காத்திருந்த ராவணன் தான் உண்மையான காதலன், ரசிகன், ஜென்டில்மேன். தேர் ஹீ இஸ் கிரேட். இந்த உலகமே எனக்கு அசோகவனம். அசோகவனம்டி. ஆமா, இந்த ரூம் தான் அவங்க அசோகவனமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல உலகமே எனக்கு அசோகவனம்டி அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த உலகமே எனக்கு அசோகவனம்டி. நீ எங்க வேணாலும் போகலாம் வரலாம். ஆனா என் பார்வையிலேயே இருக்கணும். ஸ்ரீபிரியா இத மறுப்பாங்க. மாறலைன்னா இல்லைன்னா முடியாது. இதெல்லாம் நம்ம அகராதியிலேயே கிடையாது. இந்த கட்டத்தில் தலைவர் ஹீரோ மாதிரி தெரிவார். இதனை பார்த்த கதாசிரியர் டைரக்டர் வி.சி. குகநாதன் அவர்கள் தலைவரை கதாநாயகனாக வைத்து படம் எடுக்க தீர்மானித்து கால் ஷீட் கிடைத்து பின்னர் எடுத்த திரைப்படம் தான் தனிக்காட்டு ராஜா. எஸ். மொத்தத்தில் தலைவரின் ஸ்டைல் தெரிக்கும் படங்களில் மாங்குடி மைனரும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். நான் அதான் சொன்னேன். வில்லனா இருந்தா கூட ரொம்ப ரொம்ப சார்மிங்கா, ரொம்ப சைட் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வில்லனா இருப்பாரு. காஸ்டியூம்ஸ் அவ்வளவு ஸ்டைலா இருக்கும். தலைவர் அதுக்கு மேல ஸ்டைலா இருப்பாரு. நம்ம இந்த மாதிரி ஒரு வில்லனை நம்ம பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். சொல்லியிருந்தாங்க இல்லையா கமெண்ட்ல, ஸ்டைல் தெரிக்கும் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல மொத இந்த அளவுக்கு அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தின ஒரு திரைப்படமா இதை நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, அவ்வளோ பெர்ஃபெக்ஷன்.
ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த வாய்ஸ் சரி, அந்த வசன உச்சரிப்புகளும் சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய இங்கிலீஷ் டயலாக்ஸ் நெறைய பேசியிருப்பாரு. அந்த இங்கிலீஷ் டயலாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்டைலா பேசியிருப்பாரு. அவ்ளோ ஸ்டைல் ப்ரொனன்சியேஷன் அவ்ளோ ஸ்டைலா இங்கிலீஷ் வந்து பேசுவாங்களா? அப்படின்ற மாரி இருக்கும். சில இடத்துல நம்மளுக்கு புரியவே புரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா, அவ்ளோ ஸ்டைலா பேசியிருப்பாரு. ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு மாரி ஆக்சென்ட்ல பேசினா நம்மளுக்கு புரியாதுல்ல இங்கிலீஷ். நார்மலா நம்ம பேசுற மாரி பேசினா தான் புரியும். சோ அதனால சொன்னேன். அந்த மாரி அழகா பேசியிருப்பாரு. தமிழ் வசனங்களாகட்டும், இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருந்த வசனங்களாகட்டும், அத பேசும்போது அவருடைய ஸ்டைல் வந்து பயங்கரமா இருக்கும். கதை அப்படிங்கிறது இதான் நம்ம கமெண்ட்ல படிச்சோம்ல, அதுதான் கதை. இதை தாண்டி வந்து என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னா, இந்த மாங்குடி மைனர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெறைய இருக்கும். குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹீரோவா நடிக்கக்கூடியவரே வந்துட்டு எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த படம் வந்த அந்த காலகட்டத்துல தான் தலைவருடைய லைஃப்லயே வந்து ஒரு பெரிய அரசியல் நடந்துட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும். அவர் மீது நெறைய பொய் கேஸ்கள் நெறைய போடப்பட்டது. அரசியல்ல இருந்த ஒரு பெரிய தலைவரால வந்து பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் அது எல்லாமே. ஆ நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். இல்ல வந்து பிடிக்காத விஷயங்கள இவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய கோவமா இருக்கலாம். அத வந்து காமிக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு துறையில வந்து இப்பதான் புதுசா வந்து வர்றாரு. நம்ம ஏற்கனவே அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ஆளா இருக்கோம். சோ இந்த பையன் வந்து ஏதோ ஒண்ணு பண்றான். அது நம்மளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால இந்த பையன் மேல நம்ம வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலை இல்ல. அந்த மாரிதான் எனக்கு தோணும். சோ அந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து பண்ணியிருக்காங்க. சோ ஒருத்தர் வந்து அதாவது அரசியல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்ல 2 பேர்ல ஒருத்தர் வந்து இவர வந்து வரவிடக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறதோ, இன்னொருத்தர் வந்து இவர காப்பாத்தி வெளியில கொண்டு வர்றதோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தலைவரோட லைஃப்ல நெறைய நடந்துச்சு. எதுக்காக இது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யோசிக்க கூட நம்மளால முடியாது. இப்ப நம்மளா அந்த நிலைமையில இருந்தோம் அப்படின்னு சொன்னா, திடீர்னு வந்து போலீஸ் வந்து நம்ம கைது பண்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. போய் பத்திரிக்கையில படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான், ஓ! இதுக்கு தான் நம்மள கைது பண்ணாங்களா அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து நெறைய நடந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தெரியும் நெறைய மென்டல் டார்ச்சர் அப்படிங்கிறது வந்து இவருக்கு நெறையவே லைஃப்ல அந்த காலகட்டத்துல நடந்துச்சு. சோ அந்த மாரியான அரசியல்லாம் வந்துட்டு வேற யாராவது இருந்திருந்தா ஃபீல்ட்ல இருந்திருப்பாங்களா? அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதுல வந்து தலைவருடைய மன தைரியமோ, தன்னம்பிக்கையோ அது ஒரு பக்கம் இருந்தா கூட, இவர சுத்தி இருக்கக்கூடிய நெறைய பேர் இவருக்கு ஆதரவு குடுத்து இவர வந்து மேல தூக்கிட்டு வந்தாங்க அந்த காலகட்டத்துல அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதுதான் உண்மை. ஏன்னா வந்துட்டு என்னதான் உழைப்பு இருந்தாலும் கூட ஒரு பெரிய தலைவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு இவர வந்து வரவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய விஷயங்கள் பண்ணும்போது, அந்த இடத்துல நெறைய பேர் அடிபட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேல வந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தும் கூட இவருக்கு நெறைய பேர் சப்போர்ட் இருந்த காரணத்தினால தான் இவரால வெளியில வர முடிஞ்சது. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய பாறாங்கலத்துக்கு மேல தூக்கி போடும்போது, அது அவர் மேல படாம அத தாங்கி பிடிக்கக்கூடிய கைகள் நெறைய இருந்தது. அது தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு 5 நிமிஷத்துல அதுலருந்து எஸ்கேப் ஆயி இவர் வந்து வெளியில வந்துட்டாரு. அப்படி வந்ததுனால தான் இன்னை வரைக்கும் வந்துட்டு அவரால பெரிய லெவல்ல இருக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அப்போ இருந்த நடிகர் சங்கத்துல இருந்தவங்க. நடிகர் சங்கத்துல அப்போ வந்து நடிகர் திலகம் அவர்கள் தான் அப்போ வந்து தலைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து செயலாளரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க தான் மெயின் அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பையன வந்து நம்ம எப்படியாவது கொண்டு வந்துரணும். நல்ல டேலண்ட் இருக்கு. கொண்டு வந்துரணும் அப்படின்னு ஒரு தரப்பு இருந்தது. இன்னொன்னு வந்து அப்போ இருந்த முன்னணி நடிகருக்கு ஆப்போசிட்டா இன்னொரு நடிகர் தேவைப்பட்டாரு புரொடியூசர்ஸ்க்கு. சோ அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆள் கிடைச்சா அவர வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ இது எல்லாமே அமைஞ்சு வந்ததுன்னு சொல்லலாம் இவருக்கு. சோ அப்படி அமைஞ்சு வரும்பொழுது இவருமே வந்து விடாம எத்தன படம் வந்தாலும் நான் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா நடிச்சாரு இந்த காலகட்டங்கள்ல. அதாவது அடுத்தடுத்து வர்ற படத்தெல்லாம் எடுத்து வாரி வாரி போட்டுக்கிட்டு நெறைய வந்து நடிச்சாருன்னே சொல்லலாம். சோ அந்த மாதிரி உழைப்ப இவரு கொட்டுனதுனால தான் அந்த இடத்துல இவரால வந்துட்டு நிக்க முடிஞ்சது.
சப்போர்ட்டும் ஒரு சைடு இருந்தது. பிளஸ் இவரும் வந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. உழைப்ப போட்டாரு. சோ இது 2ம் சேர்ந்து வரும்பொழுது அங்க வந்துட்டு இவருக்கு சக்சஸ் அப்படிங்கிறது வந்து இவர் வசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதுதான் வந்துட்டு இந்த மாங்குடி மைனர் அப்படின்ற இந்த படம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப அ ரொம்ப என்ன சொல்றது? வாழ்க்கையில இப்படியெல்லாம் கூட நடக்குமா? அப்படின்னு கூட தலைவர் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அதுக்கு முன்ன வந்து அரசியல பத்தி அவருக்கு அவ்வளவு பெரிய நாலேட்ஜ் இருந்திருக்க வாய்ப்பில்ல. சோ இந்த மாரிலாம் கூட பண்ணுவாங்களா? இப்படிலாம் கூட நடக்குமா? அப்படின்லாம் யோசிச்ச காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு விஷயத்த கடந்து தான் இந்த காலகட்டத்துல வந்த அந்த படங்கள் எல்லாம் வந்துட்டு தலைவர் நடிச்சாரு. சோ அந்த மாரி நடிச்சக்கூடிய இந்த படத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர மாரி வந்து ஒரு சார்மிங்கான ஒரு வில்லன வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டோம் அப்டின்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்திலேயே அவ்வளவு சூப்பரான ஒரு காஸ்டியூம்ஸ் வந்து போட்ட ஒரு வில்லன் அப்டின்னா அவர் வந்து நம்ம தலைவர் தான். ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல இதுக்கு முன்னாடி வந்து காயத்ரி படத்துல சொல்லியிருந்தேன். காயத்ரி படத்துல வந்து ஒரு 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 செட்டா ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் டிரெஸ் கோட் வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. சோ ஒரு சின்ன கோட் போட்டு ஸ்டட் மேல சின்ன கோட் போட்டு அந்த மாரி ஒரு டிரெஸ் கோட் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அதே மாரி இந்த படத்துல ஃபுல் கோட் போட்டுட்டு, அந்த கோட் போட்டு வர அந்த ஒரு ஃபார்முலா வந்து இதுல வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது. அவர் யூஸ் பண்ண எல்லா காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார ஒரு தோரணையில நடிச்சிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த மாரியான காஸ்டியூம்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ படத்துல வந்து இவர் வில்லன் தான் இருந்தா கூட வந்துட்டு, ஹீரோவ ரசிக்கிறத விட வில்லன சில படங்கள்ல நம்ம ரசிப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்துட்டு, அ இதுல ஹீரோவா நடிச்ச விஜயகுமார் அவர்கள ரசிக்கிறத விட, தலைவர தான் வந்து நெறைய பேர் ரசிச்சாங்க அப்படிங்கிறது தான் உண்ம. அது வந்து இல்லன்னு சொல்ல முடியாது. சோ அப்படி ரசிக்கப்பட்டதுனால தான் அதுக்கப்புறம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் வந்து வந்தது. இந்த படத்துக்கு அப்புறமா. சோ இதுதான் வந்து இந்த படத்தோடைய ஓவரால் வியூ அப்படிங்கிறது. அண்ட் அடுத்ததா வந்து என்ன படத்த பத்தி நான் அடுத்த வீடியோல பேச போறேன்னா, இது எப்படி இருக்கு? அந்த படம் தான். 16 வயது நிலை. அந்த படத்த பத்தி தான் பேச போறேன். அதுல வந்து அதுலயும் வந்து தலைவர் வந்து நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருந்தாங்க. ஆ ஆனாலும் வந்து அதுல நெறைய விஷயங்கள் காமெடி கலந்த ஒரு வில்லன் ரோல் அந்த மாரி பண்ணியிருந்தாங்க. சோ அந்த படத்துல தலைவரோட என்ன டயலாக் உங்களுக்கு பிடிச்சிருது? எந்த இடத்துல தலைவர் வந்து நடிச்சது நல்லா இருந்தது? எந்த இடத்துல ரசிக்கிறபடியா இருந்தது? எந்த இடத்துல இன்னும் வந்து இதுதான் இன்னைய வரைக்கும் பேசப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.